சென்னை எழும்பூர், புரசைவாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட 9 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவதாஸ் மீனா, சென்னையின் மையப்பகுதியில் 99% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். வடக்கு பகுதியில் கொசஸ்தலை ஆறு திட்டம் மற்றும் தெற்கு பகுதியிலும் பணிகள் நடைபெற வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை மைய பகுதி பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வடக்கு பகுதியில் அந்த கோசஸ்திலையார் ப்ராஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி தெற்கு பகுதியில் நம்ம அந்த மாம்பழம் குவாலம் இருக்குது. குவாலம் பொறுத்தவரையில் திட்டக்கிட்ட 60% ஒர்க் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஒர்க் இந்த வருஷம் முடிஞ்சிடும். கோசஸ்திலையார் பொறுத்தவரையில் அது அடுத்த வருஷம் வர டைம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் படிப்படியாக அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கு நம்ம ஒரு டேலண்ட் சைடில் இருந்து, அதாவது எங்கே தண்ணி வடியுதோ அந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். நடுவில் ஒரு ஒர்க்கு முடித்து அப்புறம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒர்க் எடுக்கும்போது ஒரு பிளான்ட் மேனரில் வேலை பண்ணிட்டுருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.